செல்ல பிள்ளைங்களா, அக்கா அஸ்ஸாம்ல குவஹாத்தி ஏர்போர்ட் பக்கத்துல நின்றுகிட்டு இருக்கேன். டிகை நூட்ஸ் வழங்கும் ஹோம் டூர் சுனிதா. இப்படி ஒரு வீட்டை நான் பார்த்ததே இல்லம்மா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மலை, அந்த மலை தான் பச்சை பசேல்னு இருக்குன்னு பார்த்தா அந்த மலைக்கு கீழே இருக்கிற உங்க வீடு சுத்தி ஒரே பச்சை பசேல்னு இருக்கு. அசாம்னாலே கிரீனரி தான். Behind Earth Celebrity Home Tour powered by Arabian Garden Seafood Restaurant, F5 Wi-Fi, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots, Naturals, world's fastest growing salon chain, Naga double roasted rava, Howda Pay, powered by Workup, Dr. Shivarma Oil Tarum Ayurveda. Actually இது மெயின் ரோட் பக்கமா இருக்கா. சோ அசோகா ட்ரீ எப்பவுமே டாலா விழுமா, அப்போ டஸ்ட் சவுண்ட் வரக்கூடாது, அப்போ இதெல்லாம் பிளான் பண்ணது. அண்ட் நம்ம என்னோட வீடு நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமா, எல்லா அசிமிஸ் வீடெல்லாம் இப்படிதான் இருக்கும். உங்க வீட்டுல பாக்குறோம் எல்லாம் வந்து உடம்பு முடியாத நாயும் கால் உடைஞ்சு போயும். ஆமா, 30 cats இருக்கு, 30 cats, 30 cats இருக்கு, 8 dogs இருக்கு. வந்தாழை வாழ்வைக்கும் தமிழ்நாடு தானே. எங்க மனசுலாம் வந்து ரொம்ப தங்கம். என்ன எங்க வீட்டுலதான் தங்கம் இருக்காது. வயசானாலும் இந்த ரியாக்ஷன் காமிச்சா அவங்க வேற மாதிரி நினைச்சு போறாங்க. வேற மாதிரி தான் நான் சொன்னது. அக்கா வாங்க அக்கா, வெல்கம் ஹோம். இது என்னதுமா, எங்க ஊர்ல ஹோட்டல் கடையில எல்லாம் இப்படிதான் மூடி வச்சிருப்பாங்க, இப்படி திறந்தோட ஆவி மாதிரி வரும். அதை கொண்டு வந்து நடுகால வச்சிருக்கீங்க. அக்கா இட்ஸ் கால், நம்ம அசாம் ஒரு ட்ரெடிஷனல் சிம்பிள் கொலாய். ஹொராய் ஹா ஹா கொலாய், அவ்வளவுதான். இங்க இருக்கிற பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது அப்படியே எனக்கு ஷாக்கா இருக்கு. இதெல்லாம் ஹோட்டல்ல தான் பெருசா பெருசா தொங்க போட்டிருப்பாங்க, நான் பார்த்திருக்கேன். இந்த லைட்டு எல்லாம் வந்து வித்தியாசமா போட்டிருக்கீங்களா, இதெல்லாம் யார் ஐடியா? இதுல அப்பா ஐடியா தான். ஏமா இந்த பாரு, அது என்னது? அது நம்ம அசாம்ல தான் கிடைக்கிற ஒன் ஹார்ன் ரைனோ. இது வந்து தமிழ்ல காண்டாமிருகம் நினைக்கிறது. காண்டாமிருகம். காண்டாமிருகம் 3 டான்ஸ் ரியாலிட்டி ஷோ பண்ணேன். ஜோடி நம்பர் 1 ஷோல ஜெயிச்சதே கிடையாது. அப்போ எனக்கு மனசு உடைஞ்சிச்சுமே. கொஞ்சம் ரேசிசம் விஷயம் இருக்குல்ல, கலர் வச்சுட்டு பேசுறதோ, ஷேப் சைஸ் வச்சுட்டு பேசுறதோ, நார்த் ஈஸ்டர்ன் பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு நிறைய பண்ணுவாங்க வெளியில. இப்போலாம் ரொம்ப அசிங்கமா பேசுவாங்க, வார்த்தையெல்லாம் இருக்கும். செல்ல பிள்ளைங்களா, அக்கா அஸ்ஸாம்ல குவஹாத்தி ஏர்போர்ட் பக்கத்துல நின்றுகிட்டு இருக்கேன். எப்படியோ அங்கிட்டு இங்கிட்டுன்னு சுத்தி வந்து இந்த இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அந்த மலை மேல ஏறணும். இது டிகை நூட்ஸ் வழங்கும் ஹோம் டூர் சுனிதா. தங்கமல்ல எதிர்பார்க்கவே இல்ல பாரு, இப்படி ஒரு வீட்டை நான் பார்த்ததே இல்லம்மா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மலை, அந்த மலை தான் பச்சை பசேல்னு இருக்குன்னு பார்த்தா அந்த மலைக்கு கீழே இருக்கிற உங்க வீடு சுத்தி ஒரே பச்சை பசேல்னு இருக்கு. இந்த வீட்டோட ஐடியா இந்த மாதிரி மரங்களோட வைக்கணும், இந்த வீட்டு அமைப்பு இப்படிதான் கட்டணும், இதெல்லாம் யாருடைய ஐடியா? இது அசாம்னா ஃபுல் ஆஃப் கிரீனரி தான். அசாம்னாலே கிரீனரி தான். ஸோ அப்பா கொஞ்சம் சிட்டில வேணா, கொஞ்சம் இந்த இது சிட்டி தான், ஆனா கொஞ்சம் அப்படி அப்படி அந்த பக்கம் அப்படி அந்த மாதிரி. புரியுதா? ரியாக்ஷன் கூட திருப்பி கேமரா பார்த்து கூட அழகா இருந்தது. மொழி தெரியாம இத்தனை வருஷம் எங்க ஊர்ல வந்து இவ்வளவு திறமைகளை வச்சு அடடா, முதல்ல உன்னுடைய டான்ஸரா தான் எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் உன்னுடைய கலகலப்பான பேச்சால சுனிதாக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை கொண்டு வந்து பத்தியா, உனக்கு தாண்டி முதல்ல விருதே கொடுக்கணும். தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா அது வந்தாழை வாழ்வைக்கும் தமிழ்நாடு தானே. அவங்க அந்த மாதிரி வெல்கம் பண்ணலன்னா நான் அவ்வளவு நாள் இருக்கிறதுக்கு கஷ்டம். அதுதான் எங்க மனசுலாம் வந்து ரொம்ப தங்கம். இல்ல எங்க வீட்டுலதான் தங்கம் இருக்காது. இந்த பாரு, இந்த பச்சை பசேல்னு இந்த வீட்டை அமைச்சிருக்கீங்க. உங்க அஸ்ஸாம் அப்படிதான் இருக்கும். ஆனா இதுக்கு நடுவுல அப்படி ஒண்ணு எங்க ஊர்ல பார்க்ல தான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இல்ல பெரிய ஹோட்டலுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா இது குழந்தை இதுல இது அசோகா ட்ரீ சின்ன சின்ன அம்மா அப்பா எடுத்துட்டு வந்தாங்க. இப்போதான் சின்ன சின்னதா அம்மா எடுத்துட்டு வரல, சின்ன சின்னதா அப்பா எடுத்துட்டு வந்து இந்த மரங்கள் எல்லாம் போட்டு இப்போ இவ்வளவு பெருசாயிடுச்சு. இது மெயின் ரோட் பக்கமா இருக்கா. சோ அசோகா ட்ரீ எப்பவுமே டாலா விழுமா, அப்போ டஸ்ட்
வீட்டுக்குள்ள வரக்கூடாது, சவுண்ட் வரக்கூடாதுங்கிறதுக்காக. அப்போ இதெல்லாம் பிளான் பண்ணது. அண்ட் நம்ம என்னோட வீடு நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமா, ஆஹா. எல்லா அசிமிஸ் வீடெல்லாம் இப்படிதான் இருக்கும். ஆனா நான் ஒண்ணுமா உங்க வீட்டுக்குள்ள வரும்போது இது கூர்மையா ஒரு தொப்பியை வச்சுட்டு ஒரு பொண்ணு இந்த பக்கம் கிராஸ் ஆனா அவளுடைய காஸ்டியூம் வித்தியாசமா இருந்தது. இப்ப நீ போட்டிருக்கிறது சாரி தான், ஆனா இந்த சாரி கூட வித்தியாசமா இருக்கே எப்படி? இது ஆசிமிஸ் ஒரு ட்ரெடிஷ்னல் சாரி. இட்ஸ் கால்ட் மெக்கலா சாதர். ஸோ மெக்கலானா மேலே வருது, அதுவும் மெக்கலானா அது கீழே வருது. ஐயோ, சாதர் இஸ் த மேலே பார்ட், மெக்கலா சாதர். ஆசிமிஸ் ஒரு ப்ராப்பர் அட்டையர் இது. அண்ட் இதெல்லாம் காம் கரு இது போடுவாங்க இங்க. இது எல்லா ஜுவல்லரி ஆசிமிஸ். நீங்க நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்கனால தான் இவ்வளோ நான் கூட மெக்கலா சாதர்ல கட்டியிருக்கேன்னா பாரு. இது உங்களோடது சாரி. சாரி இது வந்து மெக்கலா சாதர் இப்போ கிடையாது. உங்க தமிழ்நாடுல பட்டு சாரி போடுவாங்க, நம்ம ஊர்ல இந்த சாரி போடுவோம். எங்க ஊர்ல பாட்டிமார்கள் இப்படிதான் கட்டுவாங்க. பாட்டிமார்களே, பாட்டிலாம் கொஞ்சம் வயது முதிர்ந்த கள்ளிகள் இந்த மாதிரிதான் போடுவாங்க. நீங்க வயசானாலாம் சொன்னா என்னங்க அக்கா? எவ்வளவு நேரம் நான் வாசல் நின்றுட்டு இருக்கேன், கோவத்துல இருக்கு. சரி வாங்க அக்கா, வாங்க வீட்டுக்குள்ள போலாம். இந்த மடம் இருக்குல்ல, ஆமா நம்ம ஸ்கூல்ல எக்ஸ்பெரிமெண்டல் டேயோ பிளான்டேஷன் டே இருக்கும். மரம் எல்லாம் மரம் நடு விழா தமிழ்ல சொல்ல போனா லைக் வீட்ல போயிட்டு பிளான்ட் பண்ணுங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்களா. அப்ப கொட்டையா கொடுத்தாங்க. இப்ப பாருங்க, இது மேங்கோ ட்ரீ. மேங்கோ சீசன்ல அவ்வளோ மேங்கோஸ் இதுல வரும். ஒரு மாங்கொட்டைய வாங்கிட்டு வந்து அதை மண்ணுக்குள்ள புதைச்சி இவ்வளோ பெரிய மரமா மாத்திருக்கியம்மா. அடடடடா, நீ தங்கத்தின் தங்கம்டா. ஆனா உண்மையிலே சொல்றேங்க, ஒரு மரம் வளர்க்கறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை நம்ம காமெடியா சொன்னாலும் மரங்கிறது டக்குன்னுலாம் வளர்க்க முடியாது. அதுக்குன்னு நம்ம வந்து உழைப்பை உள்ள போடணும். ஏன்னா மரத்தை எல்லாருமே நட்டுறலாம், அதை வளர்க்கறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு தண்ணி ஊற்றி அதை பராமரிச்சு எவ்வளோ பெரிய மரம் எல்லாமே என் அம்மா அப்பா பார்த்துதான். நாங்க ஹாலிடேஸ்ல மட்டும் தான் வரும். எல்லாமே மெயின்டைன் பண்ணது என் அம்மா அப்பா, என்னோட ஸ்டாஃப் இருக்காங்கல்ல. ஆமா, உள்ள போனா தெரியும். ஒரு நீங்க சொன்னீங்களே கெட்டப்ல இருக்காங்க, அதுதான்மா. அந்த மாதிரி எல்லாம் வித்தியாசமா இருந்ததுமா. அது பாதி பேர் நேபாளி அட்டையில இருப்பாங்க. எல்லாத்தையும் என்கிட்ட காட்டணும். இப்ப சொன்னா அவங்களுக்கு புரியாது யாரை பத்தி பேசுறாங்க, எதுக்கு பேசுறாங்கன்னு. அவங்க எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொருத்தரையா பார்த்து, எல்லாரும் நம்ம ஸ்டாஃப் தான், ஆனா ஃபேமிலி மெம்பர்ஸ். ஏன்னா உண்மையிலே சுனிதா நான் சொல்றேன், பொதுவாக வந்து நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்கள இவங்க எங்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் வந்த நேரத்துலேருந்து ஒரு விஷயத்தமா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யாரையுமே நீ வந்து தனித்து சொல்ல. அது அவங்க இங்கே வேலை செஞ்சால் அவங்க எனக்கு எங்கள் மாமா மாதிரி, இது எங்கள் வந்து எங்கள் சொந்தக்காரங்க மாதிரி. அதுக்கு முன்னாடி இந்த நாய்க்குட்டிகள்லாம் இருக்கலாம், அந்த நாய்க்குட்டிகள்லாம் பார்த்தா பொதுவாக இவ்வளோ பெரிய வீட்டில் வளர்த்தாங்கன்னா பெரிய விலை உயர்ந்த நாய்க்குட்டிகளை போட்டு வளர்ப்பாங்க. உங்கள் வீட்டில் பார்க்குறோம் எல்லாம் வந்து உடம்பு முடியாத நாயும், கால் உடஞ்சி போயும், அது வந்து ஒரு மாதிரி புண்ணு வந்து போய் அந்த நாய்கள்லாம் நிறைய பார்த்தா அது பாட்டுக்கு அலையுது. ஆனால் அதுங்களுக்கு வீடு கட்டி பராமரிச்சுட்டு வரீங்க. இந்த மனசு உனக்கு எப்பத்துல இருந்து வந்து? எனக்கு இல்லை, என் அம்மா அப்பா எல்லாமே அம்மா அப்பா தான். அந்த குணம் தான் உனக்கு அப்படியே இருக்கு. உண்மையிலே சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்றது சும்மா இல்ல. ஆமா, 30 cats இருக்கு, 30 cats 30 cats இருக்கு, 8 dogs இருக்கு. 8 dogs 8 dogs இருக்கு, 30 cats இருக்கு. அவங்களுக்கு ஒரு சாப்பாடு அங்க பின்னாடி செய்யும். 8 dogsன்றதுக்கு முன்னாடி ஏதோ குத்தா கத்தின்னு என்ன கத்தி வச்சு குத்தல. இல்ல குத்தா கித்னா है means குத்தா means dog, கித்னா means how many. ஓ, குத்தா கித்னி கரெக்ட்டா? குத்தா கித்னியா? குத்து. ஐயோ, சரி தாய் மொழியே மறக்க வச்சிருவேனா? சரி, அந்த பிரச்சனை நமக்கு வேண்டாம். அக்கா வாங்க அக்கா, வெல்கம் ஹோம். நீ வாங்கன்னு சொல்லலாம், நான் வந்துருவேன். பொதுவா எங்க ஊர் பக்கம் நல்லா ஹைட்டா இருக்கும். என்னோட அப்பா ஊர்ல ஹைட்டா தான் இருக்கும். என் அப்பையும் இவ்வளவு கட்டியா கட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. உனக்கே தெரியலையா? அவங்க வீட்டை ஏன் அப்படி கட்டினாங்கன்னு அவளுக்கு தெரியல. இருந்தாலும் இந்த இடம், சோஃபா, இது எல்லாம் சூப்பர். இது என்ன, எங்க ஊர்ல ஹோட்டல் கடையில எல்லாம் இப்படிதான் மூடி வச்சிருப்பாங்க. இப்படி திறந்தோட ஆவி மாதிரி வரும். அதை கொண்டு வந்து நடுகால வச்சிருக்கீங்க. இட்ஸ் கால், நம்ம அசாம் ஒரு ட்ரெடிஷனல் சிம்பிள் கொலாய். ஹராய். ஹா ஹா ஹலாய். ஹராய் नहीं, ஹராய் ட்ரெடிஷனல்ல நம்ம கும்பிட்டுக்கிடுவோமா? பூஜை இடத்துல நிறைய வச்சிருப்பாங்க. ஆக மங்களகரமான ஒரு பொருள், அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா அந்த கஷ்டத்தை நம்ம வெரி ஈஸி. ஹராய் ஹொளாய். அவ்வளவுதான். நீங்க எப்படி எனக்கு திருக்குறள் சொல்லு அப்படி சொல்லுவீங்களே? ஆமா, புரியுதா? எவ்வளவு கஷ்டமா இருக்கு. கஷ்டமா. நான் இப்போ ஒரு திருக்குறள் சொல்றது சொல்றியா? தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு.
யார் தைச்ச சட்டை தாத்தா தைச்ச சட்டை அது மட்டும் தான் தெரியுது. அழகா வருதுமா உனக்கு. இது எனக்கு சொன்னா கூட வராது. யார் தைச்ச சட்டை? உங்க தாத்தா தைச்ச சட்டை. யார் தைச்ச சட்டை? உங்க தாத்தா தைச்ச சட்டை. யார் தைச்ச சட்டை? உங்க தாத்தா தைச்ச சட்டை. ஆக நான் சொல்லிட்டேன், நீ சொல்லு. அவ்வளவுதான். இது போதும் அக்கா, உள்ள போயிடலாம். ஆமா. இது என்னதுமா? கிளாக்கு வந்து பூவளைவம் ரொம்ப அழகா இருக்கு இந்த கிளாக்கு. இது எத்தனை வருஷமா இருக்கு உங்க வீட்டுல? ரொம்ப வருஷம். ரொம்ப நீ குழந்தையா இருக்கும்போது. என் வீட்டுல எல்லாமே ரொம்ப பழசு. வீடு பழசா இருந்தா அந்த வீட்டுல வந்து நம்ம பரம்பரை ஆத்மாக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் குடியிருப்பாங்க. அந்த ஆத்ம சக்தியை நான் உணர்றேன். என்னையா பயமா இருக்கு, இது ஆத்ம சக்தி. வீட்டுக்கு வந்து உனக்கே ஒரு திருளிக்க கொடுக்குற பாத்தியா? அத மாதிரி உங்க டேடி வந்து உங்களை ஒரு பாதுகாப்பான, இது வந்து ஒரு அரண்மனை, இந்த அரண்மனைக்குள்ள வச்சிருக்காங்க. என் அம்மா அப்பாக்கு நான் கண்டிப்பா நான் சொல்லுவேன், ஐயோ அம்மா அப்பால இருந்து இந்த விஷயம் மட்டும் நான் கத்துக்கிட்டேன். என்ன வீடு ரொம்ப ஒழுங்கா கிளீனா சுத்தமா அண்ட் வந்தா அப்படியே வீடு மாதிரி ஃபீல் ஆகணும். அக்கா வெல்கம் ஹோம். இங்க இருக்கிற பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது அப்படியே எனக்கு ஷாக்கா இருக்கு. ஏமா இதெல்லாம் ஹோட்டல்ல தான் பெருசா பெருசா தொங்க போட்டிருப்பாங்க, நான் பார்த்திருக்கேன். இந்த லைட்டு எல்லாம் வந்து வித்தியாசமா போட்டிருக்கீங்களா, இதெல்லாம் யார் ஐடியா? இதுல அப்பா ஐடியா தான். ஏமா இந்த பாரு, அது என்னது? அது நம்ம அசாம்ல தான் கிடைக்கிற ஒன் ஹார்ன் ரைனோ. ஏன் தெரியுமா? நான் அன்னைக்கு ஃப்ளைட்ல வரும்போது தம்பி கிட்ட கேட்டேன். அவர் வந்து இந்த ஊரை பத்தி பெருமையா பேசும்போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இது வந்து தமிழ்ல காண்டாமிருகம்னு நினைக்கிறது. காண்டாமிருகம். ஆமா, நம்மளெல்லாம் பார்த்த சிலர் காண்டாகிறாங்களா, அது மாதிரி இது காண்டாமிருகம். ஓ, தமிழ்ல காண்டாமிருகம். இந்த காண்டாமிருகம் வந்து இங்கதான் அதிகமா இருக்கு. ரெண்டே அதிகமா இல்ல இங்கதான் இருக்கு. காசிரங்கா நேஷனல் பார்க்ல தான் ஒன் ஹார்ன் ரைனோ இருக்கும். நீங்க இருக்கிறது மலைப்பகுதி பக்கத்துல. ஏதாவது காண்டாமிருகம் திடீர்னு அங்கங்கன்னு எகிரி குச்சினா சில இதுல நம்ம பார்க்கும்போது கரடி இருக்கிற ஏரியாமாங்க, கரடி தாவியெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள உள்ள. அக்கா அப்படி இல்ல, ரொம்ப நம்ம அசாம்ல இந்த மாதிரி ரேர் அனிமல்ஸ் எல்லாம் நல்லா பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அதெல்லாம் பாதுகாப்பா வச்சிருக்கோம். நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் பக்கத்துல எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அப்படியே சேஃபா வச்சிருக்காங்க. அப்படி சொல்லிட்டேன். அதாவது ஒரு மிருகத்துக்கு இருக்கிற இறக்க கூட நமக்கு இல்லன்னு சொல்லிட்டேன். சுனிதாமா, உன் வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரே ஒரு விஷயத்த நான் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கேன். அதை நான் படங்கள்ல எல்லாம் பாத்திருக்கேன். இது தொப்பியா இல்ல கொடையா? இது கொடையோ இல்ல தொப்பியோ இல்ல, தொப்பி மாதிரி தான். இட்ஸ் கால் அசிமிஸ் ஜாப்பி. இது ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நம்ம இது கொடுப்போம். எப்படி கொடுப்போம்னா, ஆக்சுவலி இது டெக்கரேட் பண்ணிருக்கோம். ஆனா இது எப்படி கொடுப்போம்னா, ஏதோ பிஹூ டைம்ல சம்திங் எப்படி இப்படி போடுவோம். இப்படி போட்டு நாங்க இப்படி வணக்கம் சொல்லுவோம். அப்படித்தானே படத்துல? இல்ல இதெல்லாம் நம்ம இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் கமுசா போடுவோம். அந்த ஹொழாயில போர்வை நம்ம ஊர்லாம் வந்து பொன்னாடை பொருத்தப்படுகிறது என்று போடுவார்களே, அதை வந்து அவங்க கமுசா என்று சொல்லுகிறார்கள். கமுசா சொல்லுவாங்க. இது இட்ஸ் கால் ஜாப்பி. இது அப்படியே அண்ட் ஆடும்போது பிஹூ டான்ஸ் இருக்கும்ல, சோ இப்படி எல்லாம் பண்ணிட்டு ஆடுவோம். ஆஹா, நானும் அப்படி கமுசாவோடு சற்று சமோசாவை சாப்பிட்டால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் என்று நம்புகிறோம். சூப்பரா இருக்குடா, இது ரொம்ப அழகா இருக்கு. ஆமா ஆமா அக்கா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஆடிஷன். ஃபர்ஸ்ட் டைம் சின்ன பொண்ணுவா ஸ்டேஜுக்கு ஏறி டான்ஸ் ஆடி ஒரு பிரைஸ் கொடுப்பாங்க சொல்லுவாங்க. கேப் கொடுத்தாங்க. இதுதான். ஆனா ஒண்ணு சுனிதா, எவ்வளவு வெற்றி அடைஞ்சாலும் நீ ஃபர்ஸ்ட் வாங்கினது இப்படி ஒரு கண்ணாடி பெட்டி செஞ்சு. இது அப்பா பண்ணது. இது அப்பா தான் டிசைன் பண்ணது. வுட் எடுத்துட்டு வரலாம், அது கிளாஸ்க்குள்ள எல்லாம் வச்சுலாம். ஏன்னா லைஃப் லாங் சார வரைக்கும் இது இருக்கணும்னா இது சூப்பர். ஆடிஷன் கியூ எல்லாம் லைன் இருக்கும்ல, ஆடிஷன் லைன் லேக்ஸ்ல இருக்கும். அந்த லேக்ஸ்ல இருக்கும். அதெல்லாம் இருக்கு, ரீல்ஸ்ல நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அப்படியா? அப்படியெல்லாம் நின்னு நான் இவ்வளோ ஆடிஷன் பண்ணிட்டு அந்த மெயின் ஸ்டேஜுக்கு போனேன். ஸோ இதுதான் அது ஒரு. பட் ஆனால் இவ்வளோ ஒரு நான் பார்க்குற இளவரசி மாதிரி இருக்கிற இந்த வீட்டில் இங்கே இருந்து சென்னையில் வந்து கண்டிப்பாக நான் கேட்டேன், எனக்கு பொருளாதார கஷ்டம் கிடையாது, இருந்தாலும் அம்மா அப்பாவை பிரிஞ்சு அந்த வயசில் தனிமே அங்கே வந்து எவ்வளோ போராட்டங்களுக்கு நடுவில் தானே ஜெயிச்சுட்டு வந்திருப்பேன். அதில் நீ வந்து கஷ்டப்பட்ட விஷயங்கள், நீ ஐயோ நம்ம திரும்பி போயிடலாமா அப்படின்னு ஏதாவது நினைத்த விஷயங்கள், அதை வந்து மக்கள்கிட்ட சொல்லுமா. 3 டான்ஸ் ரியாலிட்டி ஷோ பண்ணேன். எல்லாரும் எனக்கு எப்பவுமே சொல்லுவாங்க, டான்ஸ்ல சென்னையில தமிழ்நாடுல சுனிதாக்கு பீட் பண்ணதுக்கு யாருமே இல்லை. ஆனா 3 அந்த ஜோடி நம்பர் 1 ஷோல ஜெயிச்சதே கிடையாது. அப்போ எனக்கு மனசு உடைஞ்சிச்சு. மேபி இதுலயும் எனக்கு இருக்காது, மேபி ஃபேட் இல்லை, லக் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு அம்மா அப்பா கிட்ட சொன்னேன், நான் மறுபடியும் வந்துடுறேன். அம்மா அப்பா தான் சொன்னாங்க, நீ லாஸ்ட் வரைக்கும் ட்ரை பண்ண,
அது அப்போ முடியலன்னா அப்போ நீ வா, எப்பவுமே நம்ம இருக்கோம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் எந்த வயசு வரைக்கும் உன்னால ட்ரை பண்ண முடியுமா பண்ணிக்கோ சொன்னான். என்னன்னா கஷ்டம் காசு விஷயத்துல நிறைய பேருக்கும் இருக்கும், நிறைய கஷ்டத்து இருக்கும் ஒரு பொண்ணுன்னா. எனக்கு நான் ஃபேஸ் பண்ண கஷ்டம் இல்லை, நிறைய பொண்ணுங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. என்னன்னா கொஞ்சம் ரேசிசம் விஷயம் இருக்குல்ல, உங்கள் கலர் வச்சுட்டு பேசுகிறதோ, உங்கள் ஷேப் சைஸ் வச்சுட்டு பேசுகிறதோ, அதெல்லாம் மோஸ்ட்லி நார்த் ஈஸ்டர்ன் பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு நிறைய பண்ணுவாங்க வெளியில். அது அந்த டைமில் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு, இப்போ ரொம்ப கம்மி. நான் சொல்கிறது இது 15-16 இயர்ஸ் பேக் பற்றி பேசுகிறேன். அப்போ எல்லாம் ரொம்ப அசிங்கமாக பேசுவாங்க, வார்த்தையெல்லாம் இருக்கும், அதுக்கு தெரியும்ல, அதெல்லாம் வார்த்தையில கூப்பிடுறது அந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, என் லாங்குவேஜ். மற்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா இப்போ தமிழ்நாடு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கூட நான் பார்ப்பேன் நிறைய பேர் அந்த மாதிரி வார்த்தையில கூப்பிடுவாங்க பொண்ணுங்களுக்கு, நார்த் ஈஸ்ட் பொண்ணுங்களுக்கு கூப்பிடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு, அதெல்லாம் பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டுல யாரும் யாரையும் காயப்படுத்தக்கூடியவர்கள் அல்ல, எங்கேயோ ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவங்க அந்த ஒரு சிலருக்காக மட்டும் நான் சொல்றேன். வடநாட்டுக்காரங்க ஏதோ வராங்க பண்றாங்க அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். இதுல பாதி பேர் அவங்க குடும்பத்துடைய சூழ்நிலைக்காக, அவங்க ஏதோ ஒரு வேலை வாய்ப்புக்காக வராங்க, பாதி பேர் கல்விக்காக வராங்க, பாதி பேர் தங்கிட்ட இருக்கிற திறமையை வெளியே காட்டுறதுக்காக வராங்க. அப்படி வர்றவங்களை இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லி காயப்படுத்தாம அசிங்கப்படுத்தாம அவங்களுக்கும் ஃபியூச்சர் தேடி தான் வராங்க, அதுவும் நம்மளை தேடி வராங்க. நம்ம அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், ஒரு வேலை வாய்ப்புக்காக வரணும், ஆசையா போறாங்க, ஆசையா வராங்க. அந்த டைம்ல ஏதோ சின்னது ஏதோ வந்து யாரோ ஒரு சிலர் தான், எங்க ஊர் பசங்களை பத்தி உனக்கு தெரியாது, அவங்கள நம்பி வந்துட்டேன்னு வச்சுக்கே, அப்படி கையில லட்டு மாதிரி தூக்கி எக்ஸாம்பிளுங்க அதுக்கு. ஆமா, என் பிள்ளை வாயிலே வந்துட்டு பாரு, நான் சொல்லல. உண்மையிலே தமிழ்நாட்டில் வந்தாரை வாழ வைக்கக்கூடியவங்க நாங்க தான். ஆமா ஆமா. அக்கா அக்கா, வெல்கம் டு மை ரூம். வெல்கம் டு மை ரூம். அவர் ரூம். அவர் ரூம். இந்த ரூம் சூப்பரா இருக்குடா. சின்ன ரூம் தான், ஏன்னா நான் குழந்தைல இருந்து இங்க தாங்க. அங்க பாரு, என் மூஞ்சிய பாருங்க. இது அப்பா ஸ்டிக் பண்ணாங்க, நினைச்சேன் அப்பாதான் பண்ணிருக்கணும். இத ரூமுக்குள்ள ரொம்ப பழைய கபோர்டு, ஏன் தெரியல, ஒரு புதுசா வாங்க சொன்னாலும் வாங்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கே பாலிஷ் அடிச்சு அடிச்சு இந்த இடத்துல இப்ப நம்ம பார்த்தாச்சு. இப்ப வந்து உன் வீட்டை வந்து எல்லாத்துக்கும் சுத்தி காட்ட போறேன். இது 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 நீ படுக்கிற அறை, இப்ப நீ படுக்கிற அறை, நான் படுக்கிற அறை. இது படுக்கிற ஆடை, படுக்கிற ஆடை இல்லாம படுக்கிற அறை. அறை ஓகே. எப்பவுமே வந்து என் ஸ்டைல் என்ன தெரியுமா, யார் வீட்டுக்காவது வந்து சும்மா இருக்க மாட்டேன். அப்படி ஏன்னா வந்து என்னுடைய அறை மாதிரி நினைச்சு நான் கொஞ்சம் அப்படியே படுத்துருவீங்களா? ஆமா, அப்படியே படுத்துருங்க நீங்க. படுத்துனேன் அப்படியே நான் படுத்துக்கலாம். என்னோட ரூம் மட்டும் இல்ல, ஐயோ என் தங்கச்சி கோவப்பட போறா மஞ்சுளா, ரெண்டு பேரும் ரூம். நீ என்ன சொல்லுவெல்லாம் நினைச்சு தெரியுமா, இது என்னோட அறை மட்டும் இல்லக்கா, இனிமேல் இந்த அறை உங்களுக்கும் சேர்த்து. என் தங்கச்சி கோவப்பட போற, என்ன உன்னோட ரூம் மட்டும் சொல்லிட்டு அப்படி சொல்லலாம். நானும் தங்கச்சி ஒரே ரூம். இருந்தாலும் நான் வெக்கமானலாம் பார்க்க மாட்டேன், நான் சற்று தலையை சாய்த்து கொள்ளுங்க. சாய்ங்க சாய்ங்க, நல்லா சாய்ங்க, நல்லா சாய்ங்க. உங்க காலை கொடுத்தா நான் காலம் அமுத்தி தரேன். ஏ பாப்பா, இப்படி ஒரு இளவரசி எங்கம்மா பார்க்க முடியும்? இப்படி ஒரு இளவரசிக்கு இளவரசன் எப்ப கிடைப்பான்? நான் ஏங்கிக்கிட்டு கிடக்கேன். யாரு இளவரசா? இளவரசனுமா உன்னை கெட்டதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமா? இப்படி ஒருத்தி அழகுக்கு அழகும் பணத்துக்கு பணமும் இருந்து காலை பிடிச்சு விடுறா எவன் வேண்டாமா? யாரோ வர மாட்டேங்குது, நானும் தேடி தேடி டயர்ட் ஆயிட்டேன். நான் இங்க ஓப்பனா இந்த vlog மூலியமா, இந்த ஹோம் டூர் மூலியமா என்ன சொல்ற, காமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த இளவரசிக்கு யாரும் இளைவரசா இருந்தா அந்த காமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட பயோடேட்டா அனுப்புங்க. அதுக்கு பேரு இளைவரசர் இல்ல, இளைவரசர்னா அதுக்கு அர்த்தம் வேற. அதாவது நம்ம ஊர்ல வாழையில இருக்குல்ல, அதுல போட்டு வரிசையா பொருட்கள் எல்லாம் வைப்பாங்க, இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க, அது இலை வரிசை. நம்ம இலை வரிசையை தேடல, இளவரசர். நான் என் புருஷனுக்கு தேடுறியா? உங்களுக்கு கரெக்டா இருந்தா அந்த காமெண்ட் எங்க ஊர்காரி மாதிரி, ஏய் சும்மா இருக்க, எனக்கு ஒரு புருஷனை தேடுறேன், நடத்துறோம், கழுத்துல தாலியை கட்ட வைக்கிறோம், எங்க தமிழ்நாட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு தயாரா இருக்கியா? பையன் இருந்தா போதும், பையன் இருந்தா போதுங்க, நான் வந்து கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறதுக்கு தயாரா. நான் 90s கிட் ஆச்சுல, பசங்களோட நிலைமை அதே, பொண்ணுங்க நிலைமை அதுதான். நான் குழந்தை இருக்கும்போது பெரியவங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்தேன், நான் இப்ப பெரியவன் ஆயிட்டேன், இப்ப குழந்தைய கல்யாணம் பண்றது பாக்குறேன். நான் நடுவுல எங்க இருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. 90s கிட் ஃபீல் பண்றீங்களா? என் வலிய ஃபீல் பண்றீங்களா? ஏன்டா சும்மா இருக்கீங்க? இப்படி ஒரு தேவதையை சீக்கிரம் தேடி வந்து கட்டிட்டு போங்களேன்டா. இது பிகைன் வுட்ஸ் வழங்கும் சுனிதா
ஹோம் டூர். Behind Oath Celebrity Home Tour, powered by Arabian Garden Seafood Restaurant. Ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகம் எங்கும். Air Fiber Wi-Fi, all-in-one plans, Wi-Fi plus OTT plus IPTV, pay 6 and get 6 months free. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Karthipuram, 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial villa plots with world-class infrastructure. Naturals, world's fastest growing salon chain. Naga double roasted rava. Howda Pay, powered by Workup, a unified platform for finance, accounts and HR. Dr. Shivarma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Behind Oath Celebrity Home Tour, powered by Arabian Garden Seafood Restaurant, Air Fiber Wi-Fi, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. Naturals, world's fastest growing salon chain. Naga double roasted rava. Howda Pay, powered by Workup. Dr. Shivarma Oil Tarum Ayurveda.